பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 32ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். பிரியமானவர்களே, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். ஆண்டவர் இயேசு நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். மாத்திரமல்ல, என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, இக்கட்டுக்கு நம்மை விலக்கி காத்து இரட்சணிய பாடல், அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சியின் சத்தத்தை அவர் துணிக்க பண்ணுகிற தேவன். இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மையும் இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு மறைவிடம். அவர் உங்களை இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொள்ள உங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த மறைவுக்குள்ளே நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம் இக்கட்டுக்கு விலக்கி காக்கப்படுவோம். இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகள் உங்களுக்கு தந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, நீருடைய பிள்ளைகளுக்கு மறைவிடமாயிருந்த ஐயா, எல்லா இக்கட்டுகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறேன். இரட்சணிய பாடல்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள செய்யுங்கப்பா. எல்லா இக்கட்டுகளுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் மீட்டு ரட்சிக்க வல்லவர். அப்படியே இந்த நாளில் இறங்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.